டாஸ்மாக் ஊழல் குறித்து அமலாக்கத்துறையினுடைய அறிக்கை வந்தவுடனேயே தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் மிகப்பெரிய பதற்றத்திற்கு உள்ளானார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இடி இதே ப்ரொசீஜர் தான் செந்தில் பாலாஜியை விசாரிக்கும் பொழுதும் சரி, அது ஏவா பேலுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். ஆனால் திடீர்னு டாஸ்மாகில் மாத்திரம் ஏன் பதறணும்? எதுக்காக தமிழக அரசு தரப்பில் டாஸ்மாக் தரப்பில் இந்த விசாரணையே சட்டவிரோதமானது, அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதை விட இதில் வேடிக்கை என்னன்னா, அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டு சீஃப் செக்ரட்டரி டாஸ்மாகுடைய மேனேஜிங் டைரக்டர் இவங்க எல்லாரும் சட்ட புரிதல் அவங்களுக்கெல்லாம் இருக்கும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு முன்னாடியே அறிவிக்காமல் ரைடு பண்ணாங்கன்னு. இது என்ன சினிமா இல்லையா? இந்த வில்லனை பிடிக்கிறதுக்கு இந்த ஹீரோ அடான்னு சத்தம் போட்டுட்டே போகிறது மாதிரி, இவங்க திருடனை பிடிக்கணும்னா சொல்லாமல் தான் போகணும். ஆனால் அரசாங்க நீதிமன்றத்தில் புகார் என்ன எங்களுக்கு அறிவிக்காமல் இவங்க ரைடுக்கு வந்தாங்க. ஆனால் அமலாக்கத்துறை அவர்களிடம் இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அந்த ரைடு நடத்தப்பட்டது. இவங்களால் அதிகபட்சம் 2 மாதம் டிலே பண்ண முடிஞ்சுது. ஏனென்றால் அப்போ இருந்த 2 நீதிபதிகள் அவர்களை இந்த கேஸிலேருந்து விலக்கி கொண்டார்கள். பிறகு 2 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு உயர் நீதிமன்றம் இந்த டாஸ்மாகினுடைய எதிராக இடி எடுத்த நடவடிக்கைகள் முறையாக இருக்குது, சட்டப்படி இருக்குன்னு தீர்ப்பு கொடுத்து இடி அதனுடைய விசாரணையை தொடரலாம்னு இப்போ கடந்த 3 நாட்களாக வந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள், டாஸ்மாகினுடைய எம்டி விசாகன், இப்போ அதனுடைய துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர், சுமன் இவர்களெல்லாம் விசாரிக்கப்பட்டு அதிலிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ரித்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரா, ஆமாம், ஒரு ஆகாஷ் பாகிஸ்தானை நொறுக்கிட்டு இருக்கு, இன்னொரு ஆகாஷ் அறிவாலயத்தை நொறுக்கிட்டு. இந்த ஆகாஷ் பாஸ்கர், ரித்தீஷ் 2 பேரும் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கங்கிறாங்க, லண்டனுக்கு போயிட்டாங்கங்கிறாங்க. எங்கே போனால் என்ன, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். ஆனால் இதில் முதல்ல 1000 கோடிக்கான ஊழல் நடந்திருக்குன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய அறிக்கை வந்த சமயத்திலே சொன்னேன்னா, இந்த விசாரணை தமிழகத்தின் சிசோடியாவை நோக்கி செல்லுகிறது. ஏனென்றால் இந்த ஆகாஷ் யார்? கருணாநிதி குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்கிறவர். அதே சமயம் மகேஷ் பொய்யாமொழிக்கு உறவினர். நீங்கள் பார்த்தா கடந்த ஒரு 3-4 மாதமாகவே இவங்க இதுக்கான எதிர்க்கிறதுக்கான ஐடியாலஜிக்கல் ப்ரிட்டென்ஷன்ஸ் ஒரு 4 மாதமாகவே பண்ணுறாங்க. என்னவோ மும்மொழி கொள்கைங்கிறது தமிழ் மொழிக்கு விரோதமானது. வெக்கமே இல்லாமல் உங்கள் வீட்டிலேயே சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறீங்க, சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூல். ஆனால் கொஞ்சம் கூட இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு வெக்கம், மானம், ஈஸ்வர், ரோஷம் எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் நடத்துகிறீங்க. ஆனால் ஏதோ தமிழ் மொழிக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறதுன்னெல்லாம்
ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் மகேஷ் பொய்யாமொழியும் 4 மாதமாக நாடகம் போட்டதுக்கு காரணமே இவர்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. தங்கள் குடும்பமே இந்த டாஸ்மாக் ஊழலில் ஈடுபட்டிருக்கு. முதல் குடும்பம், திமுகவின் முதல் குடும்பத்தின் கதவு தட்டப்படுகிறது. அப்படிங்கிறதுனால மகேஷ் பொய்யாமொழியின் உறவினர்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுமோ தெரியாதோ அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா திருடினவனுக்கு தெரியுமில்ல, நம்ம அப்புறம் கண்டுபிடிக்கிறது, போலீஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஆனால் திருடினவனுக்கு தான் திருடினேன்னு தெரியுமில்ல. அதனால தான் இந்த 3 பேரும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும், ரொம்ப நாளாக உதயநிதி சத்தத்தை காணல, அது அப்புறம் பார்ப்போம். அந்த மகேஷ் பொய்யாமொழியும் இதில் ஏதோ மத்திய அரசாங்கத்தோடு கொள்கை ரீதியாக ஏதோ யுத்தம் இருப்பது போல் இவர்கள் நாடகம் ஆடினார்கள். விரைவில் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தமானது ஏற்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், ஏப்ரல் 22 பஹல்காவில் பாகிஸ்தான் இன்ஸ்பயர்டு டெரரிஸ்ட் மூலமாக மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. அதுவும் சுற்றுலாத்துறையை டார்கெட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணமே 2019 ஆகஸ்ட் 5 அரசியல் சட்டப்பிரிவு 370(35)A இது அப்ரகேட் பண்ணினதுக்கு பிறகு பாகிஸ்தானில் அமைதி இருந்தது, அதனுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு இருந்தது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேலை வாய்ப்பு ப்ரொவைடு பண்ணுற மேஜர் செக்டார் டூரிசம். அதனால் பொருளாதார ரீதியாக வி ஆர் பெட்டர் ஆஃப்னு காஷ்மீர் இளைஞர்கள் உணர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தும் பொழுது பஹல்காவில் ஒரு சுற்றுலா மையத்தில் தாக்குதல் நடத்தினார்கள். பெண்கள்லாம் இருக்காங்க, வெளிப்படையாக பேச முடியலை. முஸ்லீம் தானான ஆடையை விலக்கி பார்த்து சுட்டார்கள், கொலை செய்தார்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாக ஊடகங்களில் பாதிக்கப்பட்டவர்களே சொன்னார்கள். அதுலேயும் குறிப்பாக என் கணவனை சுட்டுட்ட என்னையும் கொன்னுடு அப்படின்னு ஒரு பெண் கேட்குறத மோடிகிட்ட போய் சொல்லு. அந்த அம்மா மோடிகிட்ட சொன்னாங்க. மோடி மே 6 இரவு நாம் ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த சிந்தூருங்கிறதே ஹிந்து பெண்கள் அதுவும் திருமணமானவர்கள் வகுப்பில் வைக்கிறதுக்கு சுஹாக்கி சிந்தூர் அப்படி சொல்கிறது பழக்கம். ஆகவே இந்த பயங்கரவாதிகள் நம்முடைய சகோதரிகளின் குங்குமத்தை அழித்தார்கள். ஆகவே அந்த பேரில் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் எடுத்தது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், 6 இரவு அல்லது 7 காலையில் நடந்த நிகழ்ச்சி வெறும் 25 நிமிடம், 1:05 1:30 வரை. அதில் பாகிஸ்தானின் இராணுவ நிலைகளை நாம் தொடரலை, அதே மாதிரி பாகிஸ்தான் பொதுமக்களை நாம் தொடரலை. 9 இடங்கள் பயங்கரவாத முகாம்களை தான் இந்திய இராணுவம் தாக்கியது. அதில் அவர்களோட ஒப்புதல் வாக்குமூலமே இருக்குது. காரணம், பஹவால்பூரில் பேர் என்ன, மசூத் அசார், அவர் குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் கொல்லப்பட்டார்கள்னு அவரே ஒத்துக்கிறார் மசூத் அசார். இந்த அரசாங்கம் அவர் குடும்பத்துக்கு ஆளுக்கு 1 கோடி மேனி 14 கோடி இப்போ கொடுத்துருக்காங்க. ஐஎம்எஃப் கொடுத்த பணமெல்லாம் அதுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன்னா, அதே மாதிரி லஷ்கர்-இ தொய்பாவின் தலைமையகம் இதெல்லாம் அழிக்கப்பட்டது. ஆனால் நாம் பொறுப்போடு பயங்கரவாதிகளுக்கு எதிராக மாத்திரம் நடவடிக்கை எடுக்கும் பொழுது தக் நேஷன் லைக் பாகிஸ்தான் அவர்கள் காஷ்மீரில் பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்தி 16 பேர் இறந்து போனார்கள். அதனால் இந்திய அரசாங்கம் நாம் இந்த ஹோல் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஹீரோ யாருன்னா
வந்து ஆகாஷும் பிரம்மாஸும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக டிஜிட்டல் இந்தியா எப்படி பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுங்கிறது. நாம் பாகிஸ்தானுக்குள்ளே போகாமலே பிரதமர் தேசத்துக்கு உரையாற்றும் பொழுது சரியாக சொன்னார். பாகிஸ்தான் நம் எல்லையிலே தாக்கியது, ஆனால் பாகிஸ்தானை நெஞ்சிலே மிதித்தது பாரதம். உள்ளுக்குள்ளே போய் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் உள்ளே போய், அதுலேயும் குறிப்பாக 10ஆம் தேதி காலையில் மிகப்பெரிய விமான தளங்கள் 4 உட்பட 11 தளங்கள் ஒரே நாளில் தரைமட்டமாக்கப்பட்ட காரணத்தால் நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் அவர் நாட்டு மக்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது தெளிவாக என்ன சொல்லியிருக்கார், பாகிஸ்தான் வாஸ் பெக்கிங் பிஃபோர் அஸ், எங்கள் முன்பாக மண்டியிட்டு பிச்சை எடுத்தார்கள், நாங்கள் நிறுத்திடுறோம், நீங்கள் இனிமேல் அடிக்காதீங்க. அதனால தான் நாம் சீஸ்ஃபயர் அவங்க கேட்டாங்க. இல்லை நம்ம டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன் சொன்ன மாதிரியே அவங்க மண்டியிட்டாங்க. அதனால் சரின்னு சொன்னோம். இருந்தாலும் இந்த உண்மைகள் பூரா உலக நாடுகளுக்கு, அது முக்கியமாக பாரத நாட்டின் நேச நாடுகள் ஒரு 30-35 நாடுகளுக்கு நாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை அனுப்பி இந்தியாவினுடைய என்னென்ன நடந்ததுங்கிறது நம் தரப்பு விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக நாம் அதில் 34-35 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதில் காங்கிரஸ் கட்சி, திமுக உட்பட, அதுவும் சகோதரி கனிமொழியை பாரத நாட்டு தரப்பை அது நேற்றுக்கே நம்ம மிஸ்ரி அவர்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அவர்கள் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறத சொல்லியிருக்கார். ஆனால் இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற சில தற்குறிகள், நான் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது மோடியின் பலவீனத்தை காட்டுது அப்படின்னு பேசக்கூடிய அடிமுட்டாள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. காரணம் என்ன, 72ல் அன்றைக்கு பிரதமராக இருந்த திருமதி காந்தி அவர்கள் இந்த மாதிரி குழுவை அனுப்பிச்சாங்களா இல்லையா? அதே மாதிரி திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ஐநா சபையில் காஷ்மீர் குறித்து விவாதம் வருது. அப்போ அதுக்கு தலைமையேற்று சென்றது யார்? திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். நரசிம்மராவ் அவர்கள் வாஜ்பாய் கிட்ட தான் சொல்கிறாரு, இதுக்கு நீங்கள் தலைமை தாங்கி போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு. அதை வாஜ்பாய் அவர்களும் ஏற்றார்கள். சரியான முறையில் சர்வதேச அளவில் ஜம்மு காஷ்மீர் ப்ராப்ளங்கிறது இட்ஸ் பைலேட்ரல் இஷ்யூ, இட்ஸ் நாட் அன் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினார். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா நீங்கள் யூஎன் சார்ட்டர்லேயே ஜெனீவா ஒப்பந்தத்தின் ஒரு ஷரத்து இருக்குது. ஒரு நாட்டை நாம் அடிக்க போகிறோம்னா அவங்கள அடிக்க போகிறோண்டான்னு சொல்லிவிட்டு அடிக்க சொல்லியிருக்கு. சொல்லாமல் அடிச்சுட்டு ஓடி போகிறது பாகிஸ்தான் கல்ச்சர். அதை நம்ம பஹல்காமில் பார்த்தோம், அதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். ஆனால் இதை நான் இப்போ அடிக்கிறேங்கிறத சொல்லியிருக்குன்னு நம்ம ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன உடனே ஒரு பொறுப்பற்ற எதிர்கட்சி தலைவர், இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய துரதிருஷ்டம், ராகுல் காந்தி போன்று தேசப்பற்று இல்லாத, அங்கே கொஞ்சம் யார் பேச வேணாம், இல்லாத இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுவதே தன் கடமையாக வச்சிருக்கின்ற ராகுல் காந்தி போன்றவர்கள், இது நான் வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் மை கமாண்ட் ஐ எம் டெல்லிங் திஸ். ஏன்னா ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லியிருக்கார், ஐ நாட் ஒன்லி அப்போஸ் பிஜேபி, ஐ நாட் ஒன்லி அப்போஸ் ஆர்எஸ்எஸ், ஐ ஃபைட் இண்டியன் ஸ்டேட். அவர் ஐ ஃபைட் இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்லியிருந்தால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்திய அரசாங்கத்தை யார் வேணால் எதிர்க்கலாம், எதிர்கட்சிகள் எதிர்க்கலாம். ஆனால் அவர் சொன்னது என்ன, இந்த தேசத்தை நான் எதிர்க்கிறேன், ஐ ஃபைட் இந்தியன் ஸ்டேட். அப்படிப்பட்ட இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு ராகுல் காந்தி, நம்ம விமானங்கள் எவ்வளவு
அழிக்கப்பட்டது. சரி, நம்ம விமானம் வீழ்த்தப்பட்டிருந்தால் அது யார் உடனே சொல்லுவாங்க? பாகிஸ்தானே சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் விமானங்கள் எதுவும் அழிக்கவில்லைன்னு சொல்லி நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்க முடியுமா? அடித்தவன் சொல்லணும்ல. அது எங்கேயுமே நடக்கலை. ஏன்னா இந்த முறை நாம் இது போரில் ஜஸ்ட் எ கான்ஃப்ளிக்ட். அதன் மூலமாகவே இந்த உலகத்திற்கு எவ்வளவு சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பை கொண்டது பாரத நாடு. ஏன்னா சீனாவிடமிருந்து வாங்கிய JF-17 2 போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு, அரசாங்கம் அறிவிச்சிருக்கோம். அதே மாதிரியாக P-16 அமெரிக்காவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கி வச்சுருந்தது, அது அழிக்கப்பட்டிருக்கு. அது எங்கெங்கெல்லாம் நீங்கள் அந்த கிரானா ஹில்லில் ஒரு பத்திரிகை நண்பர் கேட்குறாரு DGM ஓட்ட, நீங்கள் பாகிஸ்தான் அணு ஆயுத கிடங்கின் வாயிலேயே நீங்கள் அடிச்சுட்டீங்களாமே அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அப்படியா, அந்த இடத்துல தான் இருக்குங்கிறது நீங்கள் சொல்லியிருக்க தகவலுக்கு நன்றின்னு. ஆகவே அந்த அளவிற்கு பாகிஸ்தான் மண்டிட்டு இருக்கிறது. அந்த சமயத்தில் உங்கள் பாலிட்டிக்ஸ் அரசாங்கத்தின் அணுகுமுறை பாருங்கள், எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து, அது காங்கிரஸ் இருக்குது, திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது, சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு நாம் வெளிநாடுகளுக்கு, நம்ம நட்பு நாடுகள், அண்டை நாடுகள், முக்கியமான நாடுகளுக்கு ஒரு யுனைட்டட் ஃபேஸ் நாம் ப்ரெசண்ட் பண்ணோம்னு ஒரு அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத ஒரு நபர் ராகுல் காந்தியினுடைய இந்த செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் இந்த உண்மையை மக்களிடம் எடுத்து செல்வதற்காக நாம் மூவர்ண கொடி யாத்திரை, அது பூத்து லெவலில் 10 பேர் போங்க, 20 பேர் போங்க, வீடு வீடாக போய் இந்த செய்தியை நாம் சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். இன்றைக்கி நான் பிரதானமாக இன்றைக்கி வந்திருக்கிறது முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22ஆம் தேதி மதுரையிலே நடைபெறுகிறது. ஆகவே அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், செயல் வீரர்கள் எந்த மாதிரியாக நாம் செயல்பட வேண்டும், இதுவரை என்னென்ன தயாரிப்புகள் ஆகியிருக்கிறது என்பது பற்றி இங்கே கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். காரணம், திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீகந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுற அளவுக்கு ஒரு அகம்பாவம், ஆணவம், அழும்பு இருக்கிற தீய சக்திகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. 2000 ஆண்டுகள் பழமை மிக்க முருகப்பெருமானின் கோவிலை அபகரிக்கின்ற, அந்த மலையை அபகரிக்கின்ற சக்திகள் நாம் கண்ணால் பார்த்தோம். அதனால் இந்த முறை முருக பக்தர்கள் மாநாடு ஹிந்து முன்னணியின் தலைமையிலே நடைபெறுகிறது. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு ஹிந்து அமைப்புகள் ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதுக்காக நான் வந்திருக்கேன். நான் சொல்கிறதுக்கு தான் இருக்குது, நீங்கள் எதுவும் கேட்கலாம். சார், கனவு காண்றதுக்கும் கற்பனை குதிரைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கும் திமுகவுக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்கிறீங்களா சார்? நான் சொல்கிறேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்தது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்தார்கள். அன்றைக்கி ஒரே வார்த்தையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சரோட விசிட்டை சொல்லணும்னா, திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார். அதுக்கு 6 மணி நேரத்துக்குள்ளே சகோதரி கனிமொழி கதறியதை நீங்கள் தானே பார்த்தீர்கள். நீங்கள் தான் அதை ஊடகத்தில் காட்டினீங்க. நான் கேட்குறேன், யார் யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன? ஏன் அலறணும்? ஆஹா, இவங்க பிஜேபியை பற்றி அதிமுக என்னவெல்லாம் பேசிச்சு, கூட்டணி வைக்கலாமா?
நான் கேட்குறேன், காங்கிரஸ் வெளில போனப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடாய் முடியும். அந்த கேடு கட்டவங்களோடு நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் கேட்டோமா? நாங்கள் கேட்கலையே. அந்த கேடு கட்ட காங்கிரஸ் நான் சொல்லலை, சொன்னவர் யார்? கருணாநிதி. கூடா நட்பு, அவங்களோட கூட்டணி வச்சுருக்கீங்களே, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஏன் 2016 இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் உங்களோட இருந்தாங்களா? இன்றைக்கி நீங்கள் 25 கோடி ரூபா கொடுத்தீங்க, கம்யூனிஸ்ட்டு சரண்டர் ஆகிட்டான். ஏன்னா அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்கீங்க, இல்லைன்னெலாம் மறுக்க முடியாது. அது சூனா வெங்கடேசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மறுக்க முடியாது. அதனால் வெக்கங்கிட்டு போயிருக்காங்க உங்கள்கிட்ட. அதெல்லாம் நாங்கள் கட்டுமே பாருங்களேன். இது எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. இந்த வெக்கங்கிட்ட கம்யூனிஸ்ட்டு, இது வந்து ரோசம் இல்லாத திருமாவளவன், இதெல்லாம் உங்களோட எப்படி கட்டி பிடிச்சின்னு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க வேண்டியிருக்கு, நீங்கள் கேட்குறதுனால. இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன். பாருங்களேன், விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஓடி போயிருக்காங்கன்னு தகவல். நீங்கள் இப்போ யார், அவர் பேர் என்ன, அசோக் குமாரா? இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி தம்பி, அவரை கூட ஒழிச்சு வச்சுன்னு அப்புறம் விட வேண்டி வந்ததில்ல. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லண்டனுக்கே போனாலும் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள். இது முக்கியம். என்னன்னா, மூக்காமுத்துவுக்கு பேத்தி புருஷன் அப்படி தகவல் இருக்கு. அவர் யாருன்னா மகேஷ் அன்பில் பொய்யாமொழிக்கு உறவினர்னு வருது. ஆக இப்போ என்ன, யாரெல்லாம் இந்த போலி தமிழ் வேஷம் போட்டு அவங்களே எல்லாரும் இந்த, நான் சொல்லுவேன் மகேஷ் பொய்யாமொழி பற்றியெல்லாம் நான் பேசவே கூடாது, ஒர்த்லெஸ் ஃபெலோ. ஏன்னா உங்கள் பையன் தமிழ் படிக்கலை, ஃப்ரெஞ்சு படிக்கிறான். வெக்கங்கட்ட தமிழ் இன துரோகிகள். ஆனால் நீங்கள் என்ன கட்டமைக்க நினச்சிங்க? சென்டருக்கு எதிராக இவர்கள் தமிழுக்கு விரோதமானவர்கள். அது எல்லாம் காரணம் என்ன? இந்த ஆகாஷ் ரித்தீஷ் காரணங்கிறேன். நிச்சயமாக இவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள். தமிழகத்தின் மணிஷ் சிசோடியா விரைவிலே கைதாவார். அதனால் அது நடக்கும். எனக்கு நீங்கள் என்ன மீடியா தெரியாது. சரி, அறிவாலய ஆர்வலராக நான் இப்போலாம் அறிவாலய அடிமைன்னு யாரையும் சொல்கிறதில்ல. மனசு புண்படுதுன்னு ரொம்ப பேருக்கிட்ட சொன்னாங்க என்ன. அதனால் அறிவாலய ஆர்வலர்கள், அது தப்பான வார்த்தை இல்லை, அந்த வார்த்தை நான் பயன்படுத்தலாம் என்ன. அதனால் நான் சொல்கிறேன், யார் யார் தப்பு செஞ்சுருக்காங்களோ, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்கள் சேலம் மாவட்டத்தில் முன்னாள் தலைவராக இருந்த ஒருத்தர் வீட்டுக்கே வந்து ஐடி ரைடு போனாங்க. பிஜேபி மாவட்ட தலைவராக இருக்கார் அவர். ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அவர் வந்து காட்டினோடனே அது க்ளோஸ் ஆச்சு. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அப்போ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இதில் திருடங்க கூட இருக்கிற கட்சி திமுகங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியும், அவ்வளவுதான். என் படமே இல்லை, அப்போ என்ன ஏற்றுக்கலையா? பாருங்கள், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அனாவசியமாக நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறைகளை பற்றி புரிஞ்சுக்காமல், ஏன்னா தான் இறுதி மூச்சு விடுறவரை மகனை தலைவரை பார்க்குற தமிழ்நாடு. ஆனால் உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், 1984 வெறும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி. 89 தன்னுடைய ரத யாத்திரையின் மூலமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிக வலிமையான ஒரு கட்சியாக ஆக்கியவர் யார்? அத்வானிஜி அவர்கள்.
ஆனால் 89 நாடு முழுக்க யாத்திரை மேற்கொண்டு கட்சியை ஒரு பெரிய பேன் இந்தியா பார்ட்டி ஆக்கினவர். 90 ஏன் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷியை கொண்டீங்க அப்படின்னு கேட்டால், பாரதிய ஜனதா கட்சியில் அது எங்கள் ஆர்கனைசேஷனல் அப்ரோச். அதனால் நான் சொல்கிறேன், இப்போ அண்ணாமலைஜி வெளில போயிட்டார. முந்தானா கூட இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதில் கலந்துட்டார், திருப்பூரில் கலந்துட்டார். அதனால் நான் தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூட தலைவராக இருந்ததில்லை. இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்துக்கு போனதுனால 3 மாதம் மாநில அமைப்பாளராக இருந்தேன். அதனால் இதில் இப்போ ராஜா இல்லையா, 35 வருஷமாக நான் நிர்வாகியாக இருக்கேன். அதனால் இதெல்லாம் பிஜேபி ஒர்க்கர்ஸுக்கு மத்தியிலே ஏதாவது உளி கொடுக்கலாமா, அப்படி யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இல்லை, நான் அந்த இடத்த போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயமாக செய்யணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாடப்புஸ்தகத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் மலை என்பது ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு படிக்க வேண்டி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நடந்துருக்கு. அது இட்ஸ் நியூஸ் டு மீ, எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் பார்த்துருப்பேன்னா. அதனால் நீங்கள் சொல்கிற விஷயம் முக்கியமானது தான். இது பாரதிய ஜனதா கட்சி கவனப்படுத்தும். அது என்ன பில்லியா புஷியா அவங்கெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம். இது நான் என்ன சொல்கிறது, அது தெரியாது. பில்லியா புஷியோ சொல்கிறாங்களே, ஆமாம், அவங்க பார்த்துப்பாங்க. சரி, எஸ் காட் ரைட். நான் எப்படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்த அன்னைக்கு சகோதரி கனிமொழி அலறியது முறையில்லைங்கிற உங்கள் பயத்தை காட்டுது. அதனால் காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் அன்னி வரைக்கும் என்ன நினச்சாங்க, வி ஆர் அன்பீட்டபிள், வி கேனாட் பி ப்ரிவெண்டட்னு. அந்த நிலை மாறிப்போச்சு. அதனால் அவர் தாவேகாவுக்கு திரு விஜய் அவர்கள் தனியாக போகணுன்னு முடிவெடுத்தால் அது சரி, இல்லை கூட்டணி வைக்கணும்னு முடிவெடுத்தால் அதுவும் சரி, அது அவரோட விருப்பம். அதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு தயாரில்லை. இட் இஸ் ஹீஸ் ரைட். தேங்க்யூ.